மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மதிமுக பொதுச்செயலர் வைகோ சந்தித்திருக்கிறார் என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி அனைத்து கட்சிகளும் தீவிரமாக களமாடக் கொண்டிருக்கும் வேளையில் திமுக தனது கூட்டணிகளோடு இணைந்து யார் யாருக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கீடு செய்வது, எந்த தொகுதியை யாருக்கு ஒதுக்கீடு செய்வதாக என்பதாகவெல்லாம் ஏற்கனவே ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கூட்டணி கட்சியினரின் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மதிமுக பொதுச்செயலர் வைகோ தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார். என்ன நோக்கம் என்று நாம் செய்தியாளரிடம் கேட்கலாம். செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், என்ன நோக்கம் மதிமுக பொதுச்செயலர் வைகோ முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார்? என்ன பேசுகிறார்கள் இருவரும்? 2 தினங்களாகவே பார்த்தீர்கள் என்று சொன்னால் மதிமுக மற்றும் திமுக கூட்டணி குறித்த பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. இரட்டை இலக்க எண்ணில் திமுக கூட்டணியில் இந்த முறை சீட் கேட்கப்படும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம கடந்த ஜூன் 24ஆம் தேதி பல்லடம் தொகுதியில் மதிமுக சார்பில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட முனிரத்னம் என்பவர் திமுகவில் இணைந்தார். இந்த நிலையில் திமுக மற்றும் மதிமுக இடையே கசப்பான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் மீண்டும் அந்த கூட்டணியை ஒரு இறக்கமான சூழலில் இருப்பதை காட்டுவதற்காக இந்த சந்திப்பு என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் நேற்று நடைபெற்ற மதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் வைகோ அவர்கள் சொல்லியிருந்தார், திமுக கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம், இரட்டை இலக்க எண்ணிக்கை எல்லாம் சீட்டு கேட்கவில்லை என்றெல்லாம் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சருடன் ஒரு இணக்கமான போக்கை காட்டுவதற்காக தற்போது இங்கே வந்திருக்கிறார். இது ஒரு முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே முதலமைச்சரும் நேற்றைக்கு செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருந்தாரு, திமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் வரலாம், சில கட்சிகள் போகலாம் என்று கூட சொல்லியிருந்தார். இந்த நிலையில் இந்த கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த சந்திப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறக்கூடிய சந்திப்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி உள்ளிட்டோரும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. வைகோவுக்கு ராஜ்யசபா சீட் மீண்டும் கொடுக்கப்படவில்லை, அவர் வருத்தமாக இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் தற்போது இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. திமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றுள்ளோம், ஆனால் இன்று வரை அரசை எதிர்த்து சிறிய ஆர்ப்பாட்டம் கூட நாங்கள் நடத்தியதில்லை என வைகோ நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார். அறிக்கை கொடுத்ததில்லை, இத்தனை தொகுதியில் நாங்கள் போட்டியிட வேண்டும் என்று சொல்லியது இல்லை என்றெல்லாம் சொன்னார். இந்த நிலையில் தான் தற்போது இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. அவர் சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்கும் போது என்ன பேசினார் என்று தெரிய வரும். ஆனால் நேற்று முதலமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார், கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு என்பது தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் நடைபெறும் என்று சொன்னார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் மதிமுகவிற்கு 6 இடங்கள் கொடுக்கப்பட்டு அதில் 4 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். 6 இடங்களிலுமே பாத்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் நின்றது குறிப்பிடத்தக்கது. திலகவதி, தற்போதைய உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.